ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகம் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளியே வருதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, ரெண்டும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னம் பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பத்தி எல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள்,
மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள், தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்துக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறார், அந்த நிலராசி 2 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார். இந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு கண்டச்சனி இப்பொழுது அர்த்தபுத்த சனியாக போயிருக்க. கண்டத்தனி இருந்தவங்களுக்கு வண்டியில போறவங்களுக்கு அடியெல்லாம் கொடுத்துருப்பாரு, நல்லாவே கொடுத்துருப்பாரு, கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் அதோட கொஞ்சம் என்ன படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் நம்பி கொண்டு போயிடாம பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை முதல்ல. ஏன்னா அர்த்தபுத்த சனிகள் அப்படிதான், அது அதிகமா காலில் தான் அடிபடும். சனி பகவானுடைய தன்மை இடத்துல அந்த காலில் தான் அடிபடும். ஆனா அது மட்டும் அல்லாம சிம்மராசிங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் மட்டுமல்ல அது தந்தை ஸ்தானம்னு சொல்றதுனால தலைமை பண்புன்னு இருக்குல்ல, தான்கிற கர்வத்துக்கு வராம இருக்கிறது மிகவும் அற்புதமான ஒரு விஷயங்கள் தான். நான் தான் பெரியவன். கான்பிடன்ஸ் இஸ் மோஸ்ட் வெல்கம். ஓவர் கான்பிடன்ஸ் யாருக்குமே இருக்கக்கூடாது. என்னால் முடியுங்கிறது நம்பிக்கை, என்னால் தான் முடியுங்கிறது அளவுக்கு மீறின ஒரு தன்மை. அந்த தன்மைக்கு நீங்க பேரக்கூடாது. அது சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயம். மேலும் போதாவதற்கு 10ஆம் இடத்தை உட்காந்துக்கிட்டு குரு பகவான் தொழில பல பிரச்சனைகள் பண்ணிட்டு வேற இருக்காரு. இப்ப அஷ்டமஸ்தான சனி பகவானுக்கு கொஞ்சம் செலவுகளை எக்ஸஸ் பண்ணி விடுவார், அதிகப்படுத்துவார். அப்ப செலவுகள் அதிகமா படுத்துறாங்கிறதுக்காக நீங்க முன்னோர்கள் கோவப்படக்கூடாது. திடீர்னு கேட்பாரு, அப்பாவும் சொல்றாங்க, அப்பாவும் சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி காசு யாத்திரைக்கு போகணும், என்னை கூட்டு போ அப்படிம்பாரு. நீ ஏற்கனவே நான் ஏற்கனவே கடன் வந்துகிட்டு இருக்கேன், வீட்டு செலவுக்கே காசு கடன், காசு வேண்டி கிடக்குது காசு, நீ போய் ஒரேடியா போயிரு, திரும்பி வராத, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி கோபங்கள் வரும், ஆத்திரங்கள் வரும். அதை நீங்க பண்ணல, இந்த கிரகம் உங்களை பண்ண வைக்குது. உங்களை குத்தவாளியை நான் சொல்லவே மாட்டேன். அதனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப குழந்தைகளை அடம் பிடிப்பாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, படிக்கிறானா படிக்க மாட்டாங்க, செல்ல நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. செல்ல கொடுத்து பழக்கப்படுத்துறது நம்ம தான். அது அடுத்த விஷயம். குழந்தைய தூங்கிக்கிறதுக்காக செல்லில் பாட்டை போட்டு வச்சு கேட்க சொல்லுது, அதுக்கு அப்படியே பழக்கமிட்டு செல்லு இல்லாட்டா இன்னைக்கு குழந்தைகள் சாப்பிட உட்காந்தா செல்லு, படுக்கும்போது செல்லு, காலையில் எந்திரிச்ச உடனே செல்லு, இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. செல்லு இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதுக்கு தப்பான அர்த்தம் போயிட்டு இருக்கு. அவங்க செல்லுன்னு சொன்னது நுண்ணுயிர் கிருமிகளை சொன்னாங்க, உடம்புல ரத்தத்தோட செல்லுகளை சொன்னாங்க. இவங்க கையில இருக்கிற செல்லுகளை வச்சு ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க.
இதெல்லாம் வந்து இப்போ வந்து என்னன்னா சனி பகவான் வந்து உங்க குடும்பஸ்தானத்தை வேற பாக்குறாரு. குடும்பத்தை பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா குடும்பத்த பிரச்சனை வரும், தேவையற்ற வார்த்தைகள் வரும், குடும்பத்தர்கள் உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீங்க நியாயமா தான் இருப்பீங்க, ஆனா எதிராளி பேசுறது உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் பண்றத அப்புறம் இவன் பண்ணிவிட்டு இன்னும் நம்மள சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க மேல பாயுவீங்க. அதெல்லாம் அப்படியே பாயாதீங்க. இவன் இப்படித்தான் நீங்க பேசுவான்னு சொல்லி விட்டுருணும். இப்படிதான் பேசிட்டு இருப்பான் 2 வருஷத்துக்கு தாங்கிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா பெருமாளே நாராயணா ஓம் நமோ நாராயணா நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பாதிப்புகள் வந்து நீங்க தப்பிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வந்து கேது பகவானர் உட்கார்ந்து இருக்காரு. எங்கடா நீ வந்து நீ சூசைட் பண்ற செய்திகளோட கொண்டு போயிருவார் சிம்மராசி நேரத்துக்கு. எரிச்சல் கோபம் ஆத்திரம் வரும், ஒரு இயலாமை. அந்த இயலாமையின் காரணத்தினால் எடுக்கக்கூடிய காரியங்கள் புறம் தடங்கள் ஏற்படுவதால் ஆத்திரம் கோபங்கள் வரத்தான் செய்யும். மனிதன் தானே, உணர்ச்சி இல்லாம இருப்பானா? அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படுத்தான் தீரணும். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான பக்குவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே. ஆனால் சிம்மராசிக்காரனுக்கு ஏற்படக்கூடிய கடகராசி சிம்மராசிக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையான காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சிங்கிறது. இருந்தாலும் அதை தன்னை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். இப்போ இந்த சிம்மராசியை பற்றி ஏற்கனவே சிம்மராசி அதிபதி நம்ம கரூர் மணிமேகலை அம்மா உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஐயா, அதாவது இப்போ சிம்ம ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மெயினாக வந்து பேச தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா வாயினால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பை இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, காசு பணம் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் ஒரு வரவு செலவுகளை அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் பொருளாதார ரீதியிலையும் சரி பேசுகிறதுலையும் சரி ரொம்ப கட்டுப்பாடு தேவை. அது மட்டும் இல்லை, அட்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அட்டமச்சனிக்கு சொல்கிற ரூலே என்ன, வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க அப்படிங்கிறது, காலெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது, தூர தேசங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கங்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் தலையிடாதீங்க. நின்று பிரச்சனை நடக்கிற இடத்துல நின்று வேடிக்கை பார்த்தா கூட நீ இவன் தாங்க இவனு வேடிக்கை பார்த்தான்னு நம்மளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க, இவனு அதுக்கு காரணம்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத இடத்துலலாம் நம்ம நிற்கிறது கூட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா சிம்மத்துக்கு கொளுத்த பகை கிரகம் சனி பகவான் இல்லையா, அவர் போய் 8ல் உட்காரும்போது அது ஆயுள் குற்றம் கேஸு பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிற இடம் தானே. அதனால் அந்த மரண பயத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஈஸியாக அதை சொல்லலாம். இப்போ அவர் என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா தொழிலுங்கிற இடத்தையும் மெயினாக பார்க்குறாரு. அப்போ என்னென்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு தொழில் பார்த்துட்ருக்கோம், ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஈஸியாக அதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்தையும் கெடுத்துக்கிட்டு அலைச்சல் படுறக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரத்தை தொழிலை கெடுத்துக்கிற வாய்ப்பெல்லாம் கூட அங்கே உண்டு. அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்காமல் இருப்பது சிம்மராசிக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஒரு 2.5 வருஷத்துக்குங்கய்யா. எந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சா நல்லா இருக்கும்? இதுக்கு வழிபாடு அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயினாக அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வீட்டில் ஒரு புளியோதரையை பண்ணி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு வச்சு கும்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த புளியோதரையில் தொன்னையில் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே சனிக்கிழமை அன்னைக்கு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று என்னென்னா 8 அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்கும். ஏன்னா 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர்கள் 2 பேர் தானே, சனி பகவானும் கிருஷ்ணரும் தானே. அதனால் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடுறது, ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல காமதேனு இருக்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடுறது அப்படிங்கிறதும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பசுமாடுகளுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. அருமை அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேள்வியின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடெல்லாம் இருக்கு இல்லை. அது நல்ல ஒரு அஷ்டமங்கிறதுக்கு ஒரு விளக்கங்கள், 2 விளக்கங்கள் அருமை. ஒன்று கிருஷ்ண பகவான், இன்னொன்று சனி பகவான் சொன்னீங்க. அற்புதமான ஒரு பிராயச்சித்த பரிகாரம் தான் இது. கிருஷ்ணர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும். அடுத்தது அந்த ராசியாதிபதி அங்கே 8 தான் உட்கார்ந்துருக்கிறார். திரு சந்திரன் சார், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இப்போ சிம்ம ராசி ஐயா வந்து கேட்டிருக்காரு. சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஒரு பகையான கிரகம். சூரியன் சனி என்றாவே ஒரு பகை. இப்போ கண்டச்சனிலேருந்து அஷ்டம சனி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பேச்சால பிரச்சனை வரும். ஏன் பேச்சால பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அடுத்தது அதானே கேட்பீங்க, எப்படிங்க பேச்சால பிரச்சனை வரும்? ஏன்னா சனி பகவானோட பார்வை வந்துங்க இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அவருக்கு உண்டான குணமே அதுதான். சனி பகவான் இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பவர் அதிகங்க. இருக்கிற இடத்த கூட கொஞ்சம் பாதி தான் கெடுப்பார், ஆனால் பார்க்குற இடத்த முழுசாக கெடுத்துருவார். அப்போ
சிம்ம ராசிக்கு தனம் வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த ஸ்தானத்தை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. எல்லா கிரகத்துக்கு 7ஆம் பார்வை உண்டுங்க. அது மாதிரி சனிக்கு 7ஆம் பார்வைக்கு பவர் அதிகம்னு வச்சுங்களேன். ஏன்னா ஏன் பவர் அதிகம்னு கேட்டிங்கன்னா, காலதேவனுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெறுவதனால சனி பகவானுக்கு 7ஆம் பார்வை வந்து ஒரு ஃபயரான ஒரு பலனை கொடுக்குங்க. அப்போ ஃபயரான பலன்னா அவங்களோட பேச்சினால் பிரச்சனை வரக்கூடிய தன்மை. அதனால தான் இந்த சிம்மராசிக்காரங்க அஷ்டமச்சனி வேறு. அப்போ நம்ம தேவையில்லாமல் எதுலேயோ ஒன்று விவாதம் பண்ணுறது, அடுத்தவங்களோட விவாதிக்கிறது, அடுத்தவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிட்டு பேசுவது, அடுத்தவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருப்பது, அடுத்தவங்களோட விவாகரங்களுக்கு நம்ம போகாமல் இருப்பது, அவங்க செய்வது இது சரி இது தவறு என்று நம்ம அவங்ககிட்ட போய் சுட்டி காட்டுவது, இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத ஒரு செயலாகும். அதனால் இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அதை நிலைப்பாட்டை உணர்ந்து செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லது. ஏன்னா சனி பகவானோட பார்வை பாருங்க கரெக்டாக 2ஆம் இடத்தை பார்க்குது. அடுத்தது பார்க்கக்கூடியது அவங்களோட தொழில் ஸ்தானத்தை 3ஆம் பார்வையை பார்க்குது. அடுத்தது புத்திரஸ்தானத்தை பார்க்குது 5ஆம், அதாவது 10ஆம் கர்ம பார்வையா. அப்போ இவங்களோட குழந்தைகள் இதில் கவனத்தை செலுத்தணும். குழந்தைங்களை ஏனாதான்னு பார்க்காம விடக்கூடாது. பிள்ளைங்களோட எஜுகேஷனை பார்க்கணும், பிள்ளைங்களோட திருமணத்தை பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு உண்டான தொழில் அமைச்சு கொடுக்கணும். அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு கண்டுக்காமல், பிள்ளைங்களை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு ஒரு அவைப்பேர் கிடச்சிருங்க. அப்போ இதெல்லாம் இவங்க கவனமுடன் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இவங்க உணர்ந்து செஞ்சுட்டாவே இவங்களுக்கு அஷ்டமச்சனி ஒரு அவமானத்தை கொடுக்காதுங்க, பிரச்சனையை கொடுக்காதுங்க. இவங்க அடிக்கடி மருத்துவத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும். இல்லாட்டி இவங்க ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு யூரின் டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ரே இதெல்லாம் பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். நல்லா அருமையாக சொன்னீங்க. எது போன்ற வழிபாடுகள் இவங்களுக்கு சிறப்பை தரும்? இவங்களுக்கு வழிபாடு என்றாவே இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய வந்து 5ஆம் இடம் தாங்க. குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை இவங்க வந்து அமாவாசை அன்னைக்கு இவங்க குலதெய்வ வழிபாடை பண்ண இவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அனுகிரகமும் கிடைத்து, அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இவங்க கிரிவலம் போகணுங்க. அதாவது வெறுங்காலால் செப்பல் போடாமல் இவங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கும் போய் ஒரு கிரிவலம் மாதிரி போகலாம். இல்லாட்டி சிவன் ஸ்தலம் எங்கே இருந்தாலும் சரிங்க, அங்கே போய் இவங்க கிரிவலம் போவது அது வந்து ஒரு நல்லதுங்க. இல்லாட்டி இவங்க ஒரு மலையை சுற்றி வரலாங்க. ஏன்னா மலை சிவன் என்பது சிம்மம் என்பதே ஒரு மலைங்க. மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு போவது சிறந்த ஒரு பரிகாரத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வழியும் கிடைக்கும் உங்களுக்கு. தாராளம் குளிர் பேசுறதுக்கு அதுமே போலாங்க ஐயா. நல்ல விஷயம். காஷ்மீர் போகலாம், கன்னியாகுமரி போகலாம். மலைவாழ் மக்களை ஆதரிப்பது, மலை சார்ந்த பகுதிகளுக்கு செல்வதுங்கெல்லாம் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. கனிமொழி மேடம், உங்க தரப்புல வந்து சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி இப்படி இருக்கும் அனுபவிச்சு. சிம்ம ராசி நேயர்கள், அதாவது உங்களுடைய 6-7 சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து கண்டக சனியால் நிறைய பிரச்சனைகள் பண்ணீங்க. அதாவது உங்களுக்கு நெருக்கமான உறவுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிரிவு கொடுத்துருக்கும். இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இது எல்லாமே இருந்து மறுபடியும் உங்களுக்கு அஷ்டம சனிக்கு போகிற காலகட்டம். நீங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து பயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயந்துக்கவே வேண்டியதில்லை. ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் போதும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த காலகட்டம் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்காங்க பாருங்க, அவர்கள் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும். ஏன்னா அவர்களுக்கு மேலதிகாரிகள்னால பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு தொழிலில் சஸ்பென்ஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கவர்மெண்ட் வேலையில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு நோயினால அவங்களுக்கு அவதிப்பட்டு இருப்பாங்க. இது 8ஆம் இடத்துக்கு போகிறனால அது வந்து ஒரு தீராத நோயாக இருக்கும். இதற்கு வந்து நாங்கள் இவர்கள் வந்து எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையோட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் வந்து அவர்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை எடுத்தால் ஒரு ரூட் காஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கிடைக்கும். அதற்கு சனி பகவானோட வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக அவர் உங்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு போவார். இவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 2ஆம் இடம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குது.
அப்ப இந்த 10ஆம் இடத்தை பாக்குறப்ப இதுவரைக்கும் வேலையில வந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அது வந்து இனி அவங்களுக்கு சுமூகமா மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அவங்களை குறைச்சிக்கிறது சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய 2ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால இவர்கள் வந்து மிகுந்த ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனமா பேசணும். அதே மாதிரி இவர்களுடைய உடைமைகளை கண்டிப்பா பாதுகாப்பா வச்சிருக்கணும். இல்லைன்னா உடைமைகள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து காணாமல் போறப்போ இல்ல திருட்டு போகிறப்போ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்கள் மெயினா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பாக்குறது அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால இவர்களுக்கு சில மன உளைச்சல்களும் கஷ்டங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் செய்யறப்ப இதை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டம் இவர்கள் மெயினா பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சால சிறந்தது. மாதம் அமாவாசை அன்னைக்கு இவர்களுடைய குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு செய்யணும். அதே மாதிரி அந்த குலதெய்வத்திற்கு இவர்கள் அதாவது அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருள்களை வந்து இவர்கள் தானமாக வழங்குறது சிறப்பு. அதே மாதிரி மன ரீதியாக மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இவர்களால் முடிந்த உதவி செய்யறது இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் அப்படிங்கிறது சரி. அருமையா நல்ல அருமையான விஷயங்களை சொன்னீங்க. ஒரு அனாதை குழந்தைகள் சிறு குழந்தைகள் ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்கள் தான். சிம்மராசிக்காரர்கள் பேர வேண்டாம். 10ஆம் இடத்தை வந்து இது வரைக்கும் பொருள் இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தாலும் பகவான் பார்வையினால் தொழிலில் மேன்மை ஏற்படுங்கிறது ஒரு அற்புதமான விஷயங்கள். ஏழை தொழிலாளிகளுக்கு உதவ பழகுங்கள். சிறு குழந்தைகளை பிடிவாதம் பிடிக்கும் போது சிறு குழந்தைகள் மீது அதட்டி பேசாதீங்க, திட்டாதீங்க. திட்டினா அவங்க மைண்டு டைவெர்ட் ஆயிடும். இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஹனுமான் சாலிசா நீங்க படிங்க. சிம்மராசிக்காரர்கள் ஹனுமான் சாலிசா படித்தா 2 விதமான யோகம் கிடைக்கும். காரணம் என்னன்னா சிம்மராசிக்கு அறிவத சூரியன் தான் ஹனுமானுடைய குரு. அதே சமயத்துல சனி பகவானுக்கு பிரீதியும் வந்தான். அதனால நீங்க சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் காப்பு சாற்றி ஹனுமான் சாலிசா விளக்கேற்றி விட்டு ஹனுமான் சாலிசா படித்திருந்தால் கண்டிப்பாக அற்புத நண்பர்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.